வெல்கம் டு அவர் சேனல். நம்ம சேனலில் ஆசிரியர்கள் பயன்பெறும் வகையில் அரசு தரப்பில் வெளியிடக்கூடிய அறிவிப்புகளையும் உத்தரவுகளையும் அவர்களுக்கான சலுகைகளையும் அதேபோல் ஆசிரியர்கள் மட்டுமின்றி அரசு பள்ளிகளில் பணிபுரியக்கூடிய அரசு ஆசிரியர்கள் அரசு ஊழியர்கள் அவர்களுக்கு கிடைக்கக்கூடிய சலுகைகள், சிறப்பு தேர்வில் நடைபெறக்கூடிய மாற்றங்கள், சிறப்பு தேர்வுகள் பற்றிய தகவல்களை தொடர்ந்து கொடுத்துருக்கோம். அதன் அடிப்படையில் இன்றைய தினம் 2026 ஆண்டு ஜூன் மாதம் 4ஆம் தேதி சற்று முன் ஆசிரியர்கள் அரசு ஊழியர்கள் சார்ந்து வெளியான முக்கிய அப்டேட். கடந்த ஜனவரி முதல் ஓய்வு பெற்ற அரசு ஊழியர்கள் மற்றும் ஆசிரியர்கள் ஓய்வூதியம் கிடைக்காமல் அவதிப்பட்டு வருகின்றனர். தமிழக அரசின் பல்வேறு துறைகளில் பணியாற்றிய ஊழியர்கள் மற்றும் ஆசிரியர்கள் என 8000க்கும் மேற்பட்டோர் கடந்த 6 மாதங்களில் ஓய்வு பெற்றுள்ளனர். கடந்த மாதம் மட்டும் 5000க்கும் அதிகமானோர் ஓய்வு பெற்றுள்ளனர். ஆனால் அவர்கள் யாருக்கும் ஓய்வூதியம் வழங்கப்படவில்லை. ஏனெனில் 2003க்கு பின் பணியில் சேர்ந்தவர்களுக்கு மத்திய அரசின் உத்தரவுப்படி புதிய ஓய்வூதிய திட்டத்தின் கீழ் ஓய்வூதியம் வழங்கப்படும் என அதிமுக அரசு அறிவித்தது. அதன்படி மத்திய அரசின் PFRDA என்ற அமைப்போடு ஒப்பந்தம் செய்திருக்க வேண்டும். அவ்வாறு செய்யாததால் ஊழியர்களிடம் பிடிக்கப்பட்ட பங்களிப்பு தொகை மாநில அரசிடமே இருந்தது. இந்த நிலையில் புதிய ஓய்வூதிய திட்டத்தை எதிர்த்து அரசு ஊழியர்கள் மற்றும் ஆசிரியர்கள் சங்கங்கள் போராட்டங்கள் நடத்தின. திமுக தரப்பில் 2021ஆம் ஆண்டு தேர்தலில் தாங்கள் ஆட்சிக்கு வந்தால் பழைய ஓய்வூதிய திட்டம் அமல்படுத்தப்படும் என வாக்குறுதி அளித்தது. தேர்தலில் வெற்றி பெற்று திமுக ஆட்சி அமைத்தது. ஆனால் பழைய ஓய்வூதிய திட்டம் அமல்படுத்தப்படவில்லை. ஆட்சி முடியும் தருவாயில் உறுதியளிக்கப்பட்ட ஓய்வூதிய திட்டம் என்ற பெயரில் புதிய ஓய்வூதிய திட்டத்தை அறிவித்தது. அதன்படி 2003க்கு பின் பணியில் சேர்ந்தோர் ஓய்வு பெறும்போது பெற்ற கடைசி சம்பளத்தில் பாதி ஓய்வூதியமாக வழங்கப்படும். இத்திட்டம் இந்த ஆண்டு ஜனவரி முதல் ஓய்வு பெறுவோருக்கு பொருந்தும் என்றும் தெரிவிக்கப்பட்டது. இதற்கான அரசாணை வெளியிடப்பட்டது. ஆனால் விதிமுறைகள் உருவாக்கப்படவில்லை. இந்த நிலையில் சட்டசபை தேர்தல் வந்தது. ஆட்சி மாற்றம் ஏற்பட்டது. புதிய அரசு ஓய்வூதிய திட்டத்தில் என்ன முடிவெடுக்கப் போகிறது என்பது இன்னும் தெரியவில்லை. இதன் காரணமாக கடந்த 6 மாதங்களில் ஓய்வு பெற்ற 8000க்கும் மேற்பட்டோர் புதிய ஓய்வூதியமும் பெறாமல், பங்களிப்புடன் கூடிய ஒருங்கிணைந்த ஓய்வூதியமும் பெறாமல் கடும் சிரமத்திற்கு ஆளாகியுள்ளனர். உடனடியாக நடவடிக்கை தேவை. ஓய்வூதியர்கள் கூறியதாவது: திமுக அரசின் உறுதியளிக்கப்பட்ட ஓய்வூதிய திட்டத்தின்படி ஊழியர்கள் ஓய்வு பெறும்போது அவர்களின் கடைசி அடிப்படை சம்பளம் மற்றும் அகவிலைப்படியில் 50% உத்தரவாத ஓய்வூதியமாக வழங்கப்படும். இதற்காக ஊழியர்களின் அடிப்படை சம்பளத்தில் 10% பிடிக்கப்படும். ஓய்வூதியர் இறந்தால் வாரிசுதாரர்களுக்கு குடும்ப ஓய்வூதியமாக 60% வழங்கப்படும். ஒவ்வொரு ஆண்டிலும் 2 முறை அகவிலைப்படி உயர்த்தப்படும் என்றும் கூறப்பட்டது. ஆனால் இதுவரை வழிமுறைகள் வழங்கப்பட்டு ஓய்வூதிய நிதியம் கருவூல கணக்குத்துறை மென்பொருளில் மாற்றம் செய்யாததால் இதுவரை யாருக்கும் ஓய்வூதியம் கிடைக்கவில்லை. தாவேகாவின் தேர்தல் அறிக்கையில் திமுக அரசின் உறுதியளிக்கப்பட்ட ஓய்வூதிய திட்டம் ஒழிக்கப்பட்டு முழுமையான பழைய ஓய்வூதிய திட்டம் பரிசீலிக்கப்பட்டு மதிப்பீட்டு செய்யப்படும் என்றும் கூறப்பட்டிருந்தது. இதனால்தான் இந்த முறை தபால் ஓட்டு அதிக அளவில் தாவேகாவிற்கு கை கொடுத்தது. திமுகவின் தபால் ஓட்டில் 50% குறைந்தது. எங்களின் நிலையை உணர்ந்து புதிய அரசு உடனடியாக நடவடிக்கை எடுக்க வேண்டும். இவ்வாறு அவர்கள் கூறினர். இந்த தகவல்கள் பயனுள்ளதாக இருந்துச்சுன்னா வீடியோக்கு ஒரு லைக் பண்ணுங்கள். மீண்டும் இதேபோல் ஒரு பயனுள்ள தகவலில் சந்திப்போம். நன்றி.